பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்தில் காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 மாதங்கள் நம்மை கிருபையாய் காத்து, கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து, அவர் செட்டையின் மறைவிலே மறைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு வந்த தேவனை மனதார ஏசப்பா உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரிப்போமா. நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்தின் புதிய நாளுக்காக ஏசப்பா கழிந்த 3 மாதங்களை கிருபையாய் நடத்தி ஆண்டவரே 4வது மாதத்தின் முதல் நாளை காண செய்து ஆண்டவரே சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே வேண்டியவைகளை பக்கத்திலிருந்து பார்த்து பார்த்து எங்களை நடத்தி பாதுகாத்து ஏசப்பா 4வது மாதத்தின் முதல் நாளை காண வைத்திருக்கீங்க. அவருக்கு மனதார ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பாதத்தை பிடித்து காலை வேளையிலே முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை அப்பா பொறுப்பெடுக்கும்படியாய் இந்த காலை வேளையிலும் ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோட, ஒரு நம்பிக்கையோட உங்க தேவ சமூகத்துக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பா காலை வேளையிலே இந்த டிவிக்கு முன்பாக இன்னும் ஏசப்பா நேரம் தள்ளி போனாலும் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு இந்த யூடியூபை பார்க்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரை. எல்லாருக்காக உங்க முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா இந்த வருடத்தை எங்களுக்கு ஒரு துளிர்ப்பின் ஆண்டாய் தந்து 3 மாதங்கள் அநேக காரியத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக துளிர்ப்பை பார்த்திருக்கிறோம். இன்னும் துளிர்க்க வேண்டியதற்காய் காத்திருக்கிற ஜனங்களுக்காக எங்களை அப்படி முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. இந்த காலை வேளையில பாடல் மூலம் கர்த்தர் வெளிப்படும்படியாய், ஒவ்வொருவரோடு பேசும்படியாய் ஆண்டவர் என்ன காரியத்துக்காக வந்து காத்திருக்கிறாங்களோ, என்னதை நம்பி இருக்கிறாங்களோ ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, அந்த காரியத்தை ஒரு நிச்சயப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அன்னைக்கு ஆரோன் உங்க சமூகத்துல வைத்த கோலை வைத்துட்டு உண்மையிலே ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பான் ஆண்டவரே. காலையில போய் பார்த்த பொழுது அந்த நம்பிக்கை அங்க துளிர்த்திருக்கிறத பார்த்தத ஏசப்பா இந்த மாதத்துல இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாய் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா நம்பிக்கையோட காலை வேளையில உங்க சமூகத்துல இந்த மாதத்துல வைக்கிற ஒவ்வொன்றிலையும் ஏசப்பா அந்த துளிர்ப்பை பார்க்க ஏசப்பா ஸ்தோத்திர ஒவ்வொருவரோடு இடைபட, பாடல்கள் மூலம் இடைபட, ஆராதனை வேளையோடு கர்த்தர் இடைபட ஏசப்பா ஸ்தோத்திரப்பா வார்த்தையில அப்பா இன்னும் நீங்க நிச்சயத்தை கொடுக்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு இன்றிலிருந்தே பதில்களை இவங்க பார்த்து ஆண்டவரே பூக்கும், அது துளிர்க்கும், அது காய்க்கும் என்கிற நம்பிக்கை பெருக உம்முடைய நாமம் நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே. ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம் காலை வேளையில ஏசப்பா இம்மட்டும் காத்து நடத்தின தேவன் ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க பாட போறோம் ஆண்டவரே, நாங்க துதிக்க போறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருங்கப்பா. சோத்திரப்பா உங்களை துதிக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமான எரிகோக்கள் விழும்படியாய் ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுதே எங்க நம்பிக்கையில ஒரு துளிர்ப்பு உண்டாகும்படியாய் நாங்க கையில வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்கிற கோல இயேசுவின் நாமத்தினாலே எல்லா செங்கடல்களை பிளக்க நீட்டும்படியாய், அது பிளக்கும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. பாடும் பொழுது நீங்க நாங்க எங்க நம்பிக்கையை
அறிக்கை செய்து பாட போறோம். எங்க நம்பிக்கைய ஆண்டவரே அசைவில்லாமல் உறுதியுடன் இருந்து நம்பிக்கைய அப்பா அறிக்கை பண்ண சொன்னீங்களே, அறிக்கை பண்ணி நாங்க பாட போறோம். அறிக்கை பண்ணுகிறது இந்த மாதத்துல நாங்க பார்க்க போகிறதற்காக நன்றி செலுத்தி ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட அப்படியே அறிக்கை பண்றீங்க. இப்போ ஏசப்பா நீங்க இப்படி எனக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகத்தை பார்த்து பார்த்து பயந்துட்டேன், அது மலைன்னு நினைச்சிட்டேன், அது எனக்கு முன்னால அடைக்கப்பட்டே தான் இருக்குது, ஆனா அது எரிகோ எனக்கு முன்னால விழும், நான் துதித்தா எனக்கு முன்னால விழும். ஏசப்பா என்ன வேரூன்ற வைக்க போறீங்க, என்ன பூக்க வைக்க போறீங்க, என்ன காய்க்க வைக்க போறீங்க. நான் நாட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு, நான் நாட்டப்பட்டு இருக்கிற இந்த சபைக்கு, நான் நாட்டப்பட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாய், நான் பூத்து குலுங்குகிற ஒரு மரமாய், காய்த்து கனி கொடுக்கிற ஏசப்பா. இதுவரை அநேகத்துல நீங்களும் என்னட்ட எதிர்பார்த்துட்டீங்க ஏசப்பா, நானும் கொடுக்காமலே இருந்துட்டேன் ஆண்டவரே. இனி நான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ போறேன் ஆண்டவரே. இன்னும் பாடுகிறது எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லுகிறதா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவரே நான் கனி கொடுப்பேன்ப்பா. நான் பார்த்து பார்த்து அநேகர் என்ன பார்த்து இந்த வெறுமையை பார்த்து என்னுடைய இந்த குறைவை பார்த்து என்ன அநேகத்துல என்ன ஒரு நிந்தனையாய் பார்க்குறாங்கப்பா. குறைவுள்ள பாத்திரம். ஆனா இல்ல ஆண்டவரே, உங்க கண்கள்ல நான் வேறொன்ற போறேன் நீங்க பேசிட்டீங்க ஆண்டவரே, நான் பூக்க போறேன் நீங்க சொல்லிட்டீங்க, அது அப்படியே இந்த மாதத்துல நடக்க போகுது என்று ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஏன்னா அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய்,
என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை அநேகத்துல பிடுங்கப்பட்டுட்டனோன்னு நினைக்கிறோம். ஆண்டவரை இல்லப்பா, நீங்க என்ன நாட்டுவீங்க, நீங்க என்ன கட்டுவீங்க, ஆண்டவரை என்ன படர வைப்பீங்க. ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால ஏசப்பா இந்த நம்பிக்கை பெருக, அப்போ உங்க பிரசன்ன காலையிலே நிரப்ப, இந்த மாதம் முழுவதும் உங்க சமூகத்தின் நிறைவுல களி கூற, உங்க சமூகம் முன்னாடி போய் இளைப்பாறுதலை கொடுக்க கர்த்தர் கரத்துல தந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை அப்படியே ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறப்பா. நீர் பெரியவர் ஐயா, நீர் மகிமைப்படும் ஐயா. ஒவ்வொருவரை தாழ்த்தி தாரப்பா. பாடின ஒவ்வொரு வார்த்தையினுடைய நிறைவேறுதலை இந்த மாதம் முழுவதும் பார்க்கும்படியாய் கர்த்தர் இடைபட போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆராதித்து துதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அழகாக பாடினோம் இல்லையா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் காலையிலையும் ஒருவேளை நீங்கள் எங்கள் வாழ்க்கையை அறுபட்டு கிடக்கிறது, எங்களால் பூத்து குலுங்க முடியல, ஐயோ வேரூன்ற முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா உங்களுக்காக தேவன் வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை எப்படி பட்ட மரமாக இருந்தாலும் பட்ட மரத்தை கிளை விடுகிற மரமாய், பூத்து குலுங்குகிற மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் நம் தேவனால் மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அப்படின்னா பட்டு போய் ஒரு உயிரும் இல்லை, ஆனால் வைத்த இடத்துல அதே வசனம் முந்தி சொல்கிறது 17:8, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. எங்கே வைக்கப்பட்டிருந்தது? சாட்சியின் கூடாரத்துக்குள் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி ஒருவேளை என் வாழ்க்கையில் சாட்சியே இல்லை, என்னால் சாட்சியாக இருக்க முடியல, எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் கஷ்டம், வியாதியின் கொடூரம் அப்படின்னு நினச்சி வேதனையோடு கூட இருக்கீங்கன்னா இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு முன்பாக, அவருடைய சாட்சிக்கு முன்பாக, அவருடைய பாதத்துக்கு முன்பாக வந்து விழுங்க. தேவன் உங்களை துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஜீவனற்ற கோல் அல்லது உலர்ந்த கோல் தேவ சமூகத்தில் வரும்போது அது துளிர்கிறது. நம்ம எங்கேயோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனுஷனை தேடி ஓடுறோம், உலகத்து காரியங்களை தேடி ஓடுறோம். இவர்கள் என்னை துளிர்க்க வைப்பார்களோ, இவர்கள் தந்தாதான் எனக்கு வாழ்க்கையின் துளிர்க்குமோ என்று சொல்லி மனுஷனை பார்த்து ஓடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் எப்படியா சொல்கிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணும். இன்றைக்கி உங்களுக்கு எதிராக அநேகர் முறுமுறுத்துட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகலாம், ஆண்டவரை தேடுற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களை பார்த்து முறுமுறுக்கலாம் மற்றவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லார் தெரியுமா? நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இன்றைக்கி நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறனா இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னார் எரேமியா 33:3, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கேன். தெரியுமா? நீ பட்டு போனேன்னு சொல்லிட்டு நடக்க வேண்டாம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, எங்கிட்ட கொண்டு வா, உன் காரியத்தை எங்கிட்ட கொண்டு வா. நீ எங்கிட்ட கொண்டு வரும்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்கிற விதத்தில், உன் கண்ணுக்கு எட்டாத விதத்தில் இருக்கிறத நான் துளிர்த்து எழப்பண்ணுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு 17:7 இப்படி சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளை தளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெட்டி போடப்பட்ட வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்த வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவனுடைய என்னென்ன இருந்து அவ்வளோ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மனைவியே சொல்கிறா, நீ ஜீவனை விடும், மறுதலை ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். இதை விட யாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது? யார் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்காது. ஆனால் அதே யோபு சொல்கிறார்,
ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு நம்பிக்கை, என் நம்பிக்கை ஆண்டவர் தான் சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். அவர் சொல்றார் திருப்பியும், அது வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கு. ஏன்னா ஒரு வெட்டப்பட்ட வாழ்க்கை, அப்படி வாழ்க்கை எல்லாமே வெட்டப்பட்டு போயிட்டு இனி அது துளிர்க்கும் என்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் சொல்கிறாரு, ஒரு நாள் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, அந்த வேர் போட்டிருக்கிறதை என் கண்கள், அது மட்டும் இல்லை, அது துளிர்க்கிறதை, ஆமீன், அது பூ பூக்கிறதை, அது காய்த்து அது பழமாய் வருகிறதை என் கண் காணும் என்று சொல்கிறார். அதே யோபு 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது தேவன் குறித்ததை எனக்கு செய்தார். பாருங்கள், ரெண்டாவதாக அவர் முன் குறித்தவர்களுக்கு செய்கிறார். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும், என்ன என் தேவன் முன் குறித்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நான் வாசிக்கும்போது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. பாருங்க, நமக்கு தெரிஞ்சு ஐயோ அது கீழே ரூட்டு விட்டுருக்கான்னு நமக்கு தெரியாது. கற்பத்தின் கனி அது இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் ரூட்டு விடவே இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உருவாகும் முன்னே, அது எலும்புகள் உருவாகும் முன்னே, தசைகள் உருவாகும் முன்னே, ஆமேன், தரிசனம் உருவானது. தரிசனம் உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒன்று தேவ சமூகத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், சாட்சியின் கூடாரத்தில் உங்கள் காரியத்தை கொண்டு வாங்க. ஆமேன், அது உருவாகும் முன்னே அதை அறிந்து தரிசனத்தை வைத்தவர் அவர். தரிசனத்தை வைத்தவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உங்களுடைய ஆமேன் எலும்புகள் உருவாகும் முன்னே, தசைகள் உருவாகும் முன்னே தரிசனத்தை வைத்தவர் அவர். அவர் பூ பூக்க வைத்து, காய் காய்க்க வைத்து, கனியை ஆமேன் பழுக்க வைத்து, எல்லாருக்கும் முன்னாலேயும் ஒரு சாட்சியாய் உங்களை அவர் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எது இருக்கிறதோ இல்லையோ, என்னை குறித்து நீர் முன் குறித்து இருக்கிறீர். என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே நீர் என்னை குறித்து வைத்த திட்டம் உண்டு, என்னை குறித்து வைத்த நோக்கம் உண்டு. ஆமேன், நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், ஜனவரி மாதம் முடிந்துச்சு ஆண்டவரே, இந்த மாதத்துலேயே நடக்கும்னு நினச்சேன். ஆமேன், பிப்ரவரி வந்தது, இதுலையாவது நடக்கும்னு நினச்சேன். ஆமேன், மார்ச் வந்தது, அதுவும் முடிந்து போயிட்டு, ஏப்ரலும் வந்தது, என்ன செய்வேன் நினைக்கலாம். ஆனால் என் தேவன் உங்களுக்காக ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் தடுத்தாலும் முடியாது. உங்கள் பெயரை அவர் எழுதி ஆமேன் அந்த சாட்சியின் கூடாரத்தில் வைத்திருக்கிறார். மற்றவங்களுக்கு பெயர் எழுதப்படலை, அவங்க சொன்ன பேர் தான் எழுதப்பட்டது. ஆனால் இந்த ஆரோனுக்கோ, லேவியின் குடும்பத்திலே ஆரோனின் பெயரை எழுதி சாட்சி கூடாரத்தின் வை என்று பட்டு போன, உலர்ந்து போன, இனி கனியை கொடுக்க கூடாது என்று சொன்ன அந்த மரத்தில் எழுதி வைத்த போது மறுநாளே அது துளிர்த்தது. நாட்கள் போகல, மாதங்கள் போகல, வாரங்கள் போகல, வருடங்கள் போகல. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது அடுத்த நாள் துளிர்த்ததே, என் வாழ்க்கையில் வருடங்கள் சென்று விட்டதே, இனி இது துளிர்க்குமா, இது காய்க்குமா, இது பூக்குமா, அல்லது காய்க்குமா, கனி கொடுக்குமா என்று ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்தே வேதனையோடு கூட இந்த காலை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்மது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உங்கள் காரியத்தை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் காரியத்தை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவரே ஆமீன் தண்ணீர் பாய்ச்சுகிறவர் நம்மல்ல, அது விதையை போடுகிறவர் அவர் நமக்கென்று, நமக்கு அதை உருவாக்குறவர் அவர், தண்ணீர் பாய்ச்சுகிறவர் அவர், அதை துளிர்க்க செய்கிறவர் அவர், கனியையும் கனியும் கொடுத்து நம்மளை தழைக்க செய்கிறவர் அவர். அது துளிர்ப்போட விட மாட்டார். நீங்கள் நினைக்க துளிர்த்தா போதும் அப்படின்னு நினச்சிருங்களாம். ஆனால் துளிர்க்க மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை பாருங்கள், அது சீக்கிரமாய் துளிர் விட்டு அடுத்த நாளே என்ன ஆக போகுது, பூத்து காய்த்து கனி தரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆமீன் சிந்தனைக்கும் நம்முடைய திட்டங்களுக்கு அது அப்பாற்பட்டது. அதான் சொல்கிறேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத நீ அறியாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நமக்கு எட்டாதது, நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது ஆச்சரியமாய் வந்து நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா முன் குறித்ததை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எவ்வளோ காரியங்களை சொல்லலாம். ஆனால் யோபுவை குறித்து நாம் சொல்லும்போது சாத்தான் வந்து நிற்கிறான். எங்கே நான் எல்லாம் சுற்றி பூமியெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஏசப்பாக்கு எங்கேயும் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்க தேவன் நம்ம பாதப்படியில் கொண்டு வச்சுட்டா மட்டும் போதும். அவர் அப்படியே அங்கே என்ன செய்வார்னா ரூட்டு ஆழமாக போயிடும். அப்புறம் அப்படியே துளிர்க்கும், அப்படியே அது காய்க்கும், பூ பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். மற்ற கண்க்கு முன்னால் அது நம்மை இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் வெட்கப்பத்தோட நிந்தியோட அவமானத்தோட பார்த்தார்களோ அவர்கள் மத்தியில் நீங்கள் பூத்து குலுங்க போகிறீங்க, காய் கொடுக்க போகிறீங்க, கனி கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் அது நல்ல அந்த இலை இருந்துட்டுன்னா சொல்லுவாங்களாம் கனி நிறைய இருக்கும். நான் ஆண்டவர் தேடி வந்தபோது கனியற்ற மரமாக இருந்ததே ஆமீன் பார்த்து அவர் வேதனைப்பட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கையில் கொடுங்க, ஆண்டவர் கையில் கொடுங்க. அவர் உங்களை ஆமேன் துளிர்க்க செய்து உங்கள் வாழ்க்கையை ஆமீன் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிறவங்க சொல்லுங்கள். என்னை அப்படியே உங்கள் சாட்சியின் பாதத்தின் கீழே சாட்சியின் கூடாரத்தில் வைக்கிற ஆண்டவரை, சாட்சியின் கூடாரத்தில் வைக்கிற ஆண்டவரை, என்னை நம்புங்க ஆண்டவரை. நான் நம்புகிறேன் ஆண்டவரை. நீங்கள் என்ன நம்புங்க ஆண்டவரை. என்னை துளிர்க்க செய்யுங்க ஆண்டவரை. பூ பூக்க செய்யுங்க ஆண்டவரை. காய்க்க செய்யுங்க ஆண்டவரை. கனி கொடுங்க செய்யுங்க ஆண்டவரை. அப்படியே கத்த செய்தற்காய் நன்றி அப்பா, நீ பொருட்படுத்தற்காய் நன்றி. இந்த வார்த்தையை அப்படியே பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவள் வாழ்க்கையில் ஆமென் நீர் அப்படி ஆமென் என்று நிறைவேற்றினற்காய் நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு ஆண்டவரே வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்துக்கு எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அடுத்த நாளே கத்தாவே அது பூ பூத்து காய்த்ததென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலும் அநேக நாட்களாய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒரு ஆண்டவரே ஒரு கோலாதான் இருந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. யாருக்கும் பயனற்ற விதமாய் ஒரு கோலாக இருந்தது. ஆனால் எப்பொழுது சாட்சியின் கூடாரத்திலே பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டதோ அப்பொழுது த இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் நம்மளை பார்க்க முடிஞ்சுது. அது 4 நாள் கழிச்சு இல்லை, 1 வாரம் கழிச்சு இல்லை. ஆக்சுவலாக ஒரு மரம் வந்து பூ பூக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது இத்தனை இயர்ஸ் கழிச்சு தான் அது பூ பூத்த உடனே காய் வராது. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம சாட்சியின் பெட்டியிலே நாம் எப்பொழுது நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம ஆண்டோடைய பலிபீடத்தில் நம்மளை முற்றிலுமாக அப்பா இதுக்கு நோ சான்ஸ், என்னை உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்மளை ஜீரோவாக்கி ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கும்போது அடுத்த நாள் நிறைய நாட்கள் இல்லை, அதுக்கு யூஷுவல் ப்ராசஸிங் டைம் இல்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன செடினாலும் சரி பெரிய செடினாலும் சரி அது கனி கொடுக்கறதுக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டேஜும் அதன் காரத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஒருவேளை அது உங்களுக்கு தாமதமாய் இருந்தாலும் அவனுடைய சமூகத்திலே முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது என்னென்ன சரியாக நேரத்திலே சரியான விதமாக நடக்க வேண்டுமோ அவைகளை சரியான விதமாய் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை தாழ்த்தி தருகிறேன்ப்பா, நான் இந்தந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆண்டவரை. எதிர்த்த உடனே ஒரு ஜஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு இல்லாமல் எந்தெந்த காரியங்கள் மூலமாக எந்தெந்த விதமாக அது செய்யப்படும் வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அதன் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மறைந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்தாலும் பகிரங்கமாக அனைவரும் காணத்தக்கதாக ஒரு காய்க்கும் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உலகத்திலிருந்து நாங்கள் மறைந்து வந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை மறைத்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வெளியரங்கமாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக இது எப்படி நடந்தது என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே ஒரு வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே அப்பா
அப்பா இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே படுக்கையிலே படுத்துக்கொண்டு இவ்வளோதான், இதில் இனி துளிர்க்க சான்ஸ் இல்லை, என்னுடைய லைஃப்பில் நான் காலூன்ற சான்ஸ் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே அந்த மக்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே சோதரிக்கு ஒன்றுமில்லை, இது ஆண்டவரே இது ஒன்றுக்கு உதவாதுன்ற நிலைமையில திஸ் இஸ் தி எண்ட்னு சொல்லிட்டு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு துளிர்ப்பை கொடுத்து கர்த்தாவே, துளிர்வு மாத்திரமல்ல அப்பா, ஒரு காய் காய்த்து கனி கொடுக்கிற அனுபவத்தை அவர்கள் வாழ்வை அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் தேவன் கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செய்ய போகிற காரியங்களை அனைத்தும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே போகிற இடங்கள் வருகிற இடங்களை கர்த்தர் கூட இருங்க. நாங்கள் வேலை பார்க்கிற இடத்திலும் படிக்கிற இடத்திலும் அப்பா, இன்னுமா ஆண்டவரே வீடுகள் செல்லுகிற காரியங்களிலும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய மகிமை கூட இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமல்லாத இடத்துல உன்னுடைய பிள்ளைகளோ நாங்களோ யாரும் செல்லாதபடிக்கு கர்த்தரைங்களே காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் வழிகாட்டி ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராயிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இன்று நடக்கிற ஆண்டவரே நேர்பால் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே அங்கே நாங்கள் காய்களையும் கனிகளையும் எதிர்பார்க்கிற எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வெகு நாள் அல்லப்பா, சீக்கிரத்தில் அதை நாங்கள் காண கர்த்தருக்கு கிருபை செய்யுங்கப்பா. அந்த மக்களை கர்த்தருக்கென்று நாங்கள் ஆண்டவரை சோத்திரிக்கிறோம் கிரயமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இன்னுமாய் ஆண்டவரை இன்று விசேஷமாக பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலை தருகிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வருடம் அப்பா அவங்களை காய்த்து பூத்து காய்த்து ஆண்டவரை கனி கொடுக்கிற ஜீவியங்கள் அப்பா அநேகர் முன்பாக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளி விளக்காக அவர்கள் திகழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஹெவன் டிவி குடும்பம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். தோய்ந்து அப்பா மறைந்து ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் உதறிக்கொண்டு உதறி தள்ளப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தாவே நீர் அந்த துளிர் விட்டப்பா காய்த்து அந்த இந்த காயண்டைக்கு அநேகர் பழமண்டைக்கு ஆண்டவரே அநேகர் வரத்தக்கதாக அதன் மூலம் போஷிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யப்படுறபடினாலும் சோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்க மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all. Stay blessed. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.